உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் விரைய செலவு கணக்கு கேட்குறாரு. என்னம்மா என்ன பொங்கல் செலவுன்னு சொல்லிட்டு 2000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன், கரெக்டாக கணக்கு கொடுங்க. எனக்கு சும்மா ஏமாத்தாது, நானே கடுப்பில் இருக்கிற அப்புறம் கொதறிடுவோம் பார்த்துக்கோ. நான் 2024 அக்டோபர் 8ஆம் தேதி வரலும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருந்தது கேட்ட இடத்துலலாம். ஆனால் 8/10/24 அப்புறமா மீண்டும் தலைமுறை வாழ்க்கை தேடுறோம். யார் தேடுறோம்? பணம் கொடுத்தவன். தலைமறை வாழ்க்கை, சொந்த நாடு, சொந்த மாநிலம், சொந்த நகரம், சொந்த தெருவிலேயே இருக்கணும். ஆனால் தலைமறைவாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் சொத்து சுகங்கள் வந்து சேர்க்கும் காலகட்டம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் லோன் வாங்குற டைம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மகர ராசி அன்பர்களே, என்னத்தை சொல்றீங்க? உங்களுக்கு பாவம் 7 நாள் சனியில் இருக்கிறீங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது, இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே உங்களுக்கு காசு வந்தது. அது ஏன் வந்து நீங்கள் வந்து சொல்ல மாட்டேன்றீங்க? கம்முன்னு இருக்கிறீங்களே, அப்படியே அமுக்குலி மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? சொல்லணும் இல்லை, வந்ததுன்னு நீங்கள் சொல்லணும்னா எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு 12ஆம் தேதி வந்தது, 13ஆம் தேதி வந்தது, ஆமாம் 11ஆம் தேதி வந்தது. அப்புறம் என்ன, பொங்கலுக்கு செலவு காசு வந்துடுச்சு இல்லை? அப்புறம் என்ன சுவாமி? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் விரைய செலவு கணக்கு கேட்குறாரு. என்னம்மா என்ன பொங்கல் செலவுன்னு சொல்லிட்டு 2000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன், கரெக்டாக கணக்கு கொடுங்க. எனக்கு சும்மா ஏமாத்தாது, நானே கடுப்பில் இருக்கிற அப்புறம் கொதறிடுவோம் பார்த்துக்கோ. நான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் பெரிய இவர் சம்பாரித்து கொடுத்ததில், ஆமாம் இதில் வேறு கொள்ளை அடிக்கிற அளவுக்கு வேறு சம்பாரித்து கொடுத்தாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து இதனாலே பிரிவினை வந்துடுமோன்ற அளவுக்கு போய் அப்புறமா நைட்டு ஊடல் கூடலாக மாறி அப்புறமா அவ்வளோதான் சந்தோஷ பரிசத்தமா அப்படின்னு முடியுது. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது காணி நிலமாவது வாங்கினையா? இனி இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனை நாள் தான் ஏன் வாடகைக்காரன் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆணி அங்கே அடிக்காத, எங்கள் அம்மா படத்தை அடிக்கிறதுக்கு இவன் யாரையா வந்து அடிக்கூடாதுன்றது, நான் விரும்புகிற சாமி படத்தை அடிக்கிறதுக்கு இவன் யாரையா வேணான்னு சொல்கிறது. ரைட், இப்படி ஆரம்பிக்குது சுவாமி. காமம் தலைக்கு ஏறுது, உச்சந்தலையில் அடிக்குது, டங் டங் டங். காமமணி அடிக்குது, ஆலய மணி இல்லை, காமமணி டம் டம் டம்னு அடிக்குது. ஆமாம், யாரை பார்த்தாலுமே காமமாக இருக்குது சாமி, கண்கள் காமாந்தகா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. யாரும் சொல்லலை, நீங்களே சொல்லிக்கிறீங்க உங்களை. டேய் அடங்கு அடங்கு, துடிக்குது புஜம் அதை அடக்குது நிஜம், தகடு தத்தித்தோம் காமம் தக் 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 அப்படி ஆரம்பிக்குது. அடுத்தது தைரிய வீரிய விந்து உற்பத்தி நல்லாவே இருக்குது. இந்த மாதம் 2024 அக்டோபர் 8ஆம் தேதி வரலும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருந்தது கேட்ட இடத்துலலாம். ஆனால் 8/10/24 அப்புறமா மீண்டும் தலைமுறை வாழ்க்கை தேடுறோம். யார் தேடுறோம்? பணம் கொடுத்தவன் கையில் வந்து வாரண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு தேடுறோம். கரெக்டாக வரப்போகிறான். விடிகாலில் 3 மணிக்கு தூக்கிறதுக்கு ஆன்டிசிபேட்டரி பேல் உடனே எடுத்துக்கொள்ள தலைமறைவாக இரு. எது வரலாம்? 4 பிப்ரவரி 2025 வரலாம். இப்படி சொல்லணும் ஜோதிடர் சொன்னா. பிறகு முத்தான 5 பலன்கள் சுவாமி. 8/10/2024 முதல் 4 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் தலைமறைவு வாழ்க்கை. சொந்த நாடு, சொந்த மாநிலம், சொந்த நகரம், சொந்த தெருவழியே இருக்கணும், ஆனால் தலைமறைவாக இருக்கணும். பிறகு 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டம். இந்த 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் தான் சொத்து சுகங்கள் வந்து சேர்க்கும் காலகட்டம். சொத்து சுகங்கள் வந்து கையை விட்டு போகக்கூடாதுன்றதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். என்பி ஆகிற சொத்தை போய் மேனேஜர்கிட்ட பேசி, ஏங்க மேரு வந்து பணம் ஒரு நாள் கொடுத்துருக்காருங்க, வந்துடுங்க, அமைதியாக இருங்க, ஒரு இஎம்ஐ கட்டிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கட்டிடுங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்பி ஆகிடாதீங்கன்னு போய் கெஞ்சி கூத்தாடி ஆடுறாராமான்னு சொல்லிட்டு காரியம் சாதிக்கிற நேரமப்பா, காரியம் சாதிக்கிற நேரமப்பா. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. காரியம் சாதிக்கிற நேரம் அப்பா. ஓகேவா? பிறகு அடுத்தது 21 ஜனவரி 2025 முதல் 12 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மீண்டும் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை, மீண்டும் வந்து இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை, வீட்டின் பேரில் மறு அடமானம் போட்டு காசு வாங்குறது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லோன் வாங்குகிற டைம். அடுத்தது 24 ஜனவரி 25 அது முதல் 11 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ரொட்டேஷனில் வண்டி ஓட்டுற காலகட்டம். ஷேரு, ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், இதில் வந்து வண்டியை ஓட்டுகின்ற காலம். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 12 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் காமை தலைக்கு ஏறும். ஆமாம், அழகான அன்பான மனைவி இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஷம்போ மகதேவா அவ்வளோதான் என்று கூறி, பிறகு வெளிநாடு வெளி மாநிலம் சிறு சிறு முயற்சிகள், ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்த பணியாளராக சில பேர் தேர்ந்தெடுப்பார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான உடை ஆடை அணிமணிகள் வாங்கி தந்து மகிழும் காலம் இது. அடுத்ததாக உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி
வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.